என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இப்போ நம்ம வெஜ் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போனதும் வேக வச்ச கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் இது எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த காய்கறி எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் அரை டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், இந்த கலவைக்கு தேவையான உப்பு. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துருங்க. நம்மளோட கலவை தயாராகிடுச்சு. மசாலா ஆறுனதும் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கட்லெட் ஷேப் பண்ணும்போது நல்லா வரும். நீங்கள் மேஷர் இருந்தால் மேஷர் யூஸ் பண்ணி மசிச்சுக்கோங்க, இல்லை இப்படி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட் பண்ணிடலாம். கட்லெட் பண்ணும்போது கையில் ஒட்டிச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆயில் கூட தடவிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் கட்லெட் வேணுமோ அந்த ரவுண்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கட்லெட் ஷேப் வரலன்னா ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்து பசிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கட்லெட் ஷேப் தயாராகிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலா கட்லெட்டை இந்த டிப்பில் போட்டு நனைச்சிக்கலாம். இதில் என்ன போட்டிருக்கேன்னா ஒரு ஸ்பூன் மைதாவும் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது எதுக்கு டிப் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் ஒட்டும். அதுக்காக இதை நல்லா டிப் பண்ணிக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போ இதை நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் போட்டு இப்படி கையில் அமுத்தி விடுங்க, இல்லைனா பொரியும் போது இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் உதிர்ந்துடும். எல்லா பக்கமும் படுற மாதிரி உருட்டிக்கோங்க. இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மற்ற மசாலாவையும் கட்லெட்டாக செஞ்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை இப்போது ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். பேனில் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேறு காய் கூட உங்களுக்கு பிடிச்சமான காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த காய் சேர்த்துக்கிட்டாலும் உருளைக்கிழங்கோட போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் உருண்டை பிடிக்க ஹெல்ப் பண்ணுறது. ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னா நம்ம இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். இது நீங்கள் வெறும் கட்லெட்டாக மட்டும் சாப்பிட பிடிக்கலனா நீங்கள் இதை பர்கர் பன் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணி கூட சாப்பிடலாம். பர்கர் மாதிரி நல்லாயிருக்கும். 2 பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட கட்லெட் தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க கட்லெட்டை இப்போ நான் உங்களுக்கு பர்கராக செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு பர்கர் பன் எடுத்து அதை 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே மைனஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கெச்சப் பிடிக்குன்னா கெச்சப் வச்சுக்கோங்க. இது மேலே லெட்யூஸ் எல்லாம் வைக்கிறேன், இல்லை நீங்கள் முட்டைக்கோஸ் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட், சீஸ் வேணால் ஒரு ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பன் எடுத்து இதில் மூடிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கட்லெட் பர்கர் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.